ஹைடா, இப்போ ஃபோர்ஸ் மேரேஜ். பாடி கார்டு வந்து சில பல சேஞ்சஸ் பண்ணணும். அதனால தான் கொஞ்சம் வெயிட்டிங்காக இருக்கு. அவ்வளோதான். வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அதாவது வயன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் அம்மா ரியா ரித்தி அப்படி எல்லாரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்பா உங்ககிட்ட வந்து நீங்கள் போட்டிருக்க பிச்சுட்டு எடுக்க நீங்கள் தூக்கம் கலைஞ்சா எழுந்து பார்க்குறீங்க. அப்பா அவரை ஒரு மாதிரி பாயத்தோடு பார்க்குறீங்க. என்ன வயன் நல்லா தூங்கிட்ட போல. என்னப்பா? ம் உங்கள் அம்மா எழுந்துக்க போகிறா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தனியாக வரியா? காலையில் பேசலாம்ப்பா. இப்போவே பேசணும். இப்போ நீ மட்டும் தனியாக எழுந்து வந்தனா உங்ககிட்ட மட்டும் பேசுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கியேன், இங்கே ஒரு கலவரம் நடக்கும். யாரும் தூங்க மாட்டீங்க. அங்கே பார், உன் அம்மா உன் தங்கச்சிங்கெல்லாம் நல்லா தூங்குறாங்க. அவங்கள நீ டிஸ்டர்ப் பண்ண போறியா? அப்படி சொல்ல மெதுவாக எழுந்து உங்கள் அப்பாவை பார்க்க அவர் முன்னாடி நடந்து போகிறாரு. நீங்கள் பின்னாடி போகிறீங்க. வீட்டுக்கும் வெளில போயிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பயம். அவரை பயத்தோடு பார்க்க இங்கே வா இங்கே வா இங்கே வா உங்கள் கையை பிடிச்சி எழுத்து வாழ லவ் பண்ணுறாரு. அப்பா அப்பா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. காலையில் பேசலப்பா அப்படின்னு பயப்பட அவர் சீக்கில் கை வைக்கிறாரு. அப்படி பண்ணாதீங்கப்பா. இரு இரு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? நீ ரொம்ப அழகாக இருக்க வயன். அவர் சீக்கில் கை வைக்க உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கு. ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்கீங்க. உன் அம்மா வந்தா ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது இப்படிதான் உன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருப்பான். எனக்கு அவர் கையை எடுத்து தட்டி விடணும் தோணுது. பட் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அவர் உங்கள் காதுகிட்ட வந்து உங்களை ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறாரு. சவத்தில் போயிட்டு ஒட்டிக்கிட்டு உங்கள் கையில் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு சைலண்ட்டாக நின்றுருக்கீங்க. உங்களை ஸ்மெல் பண்ணிட்டே இதெல்லாம் இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவன். உங்களை பார்க்க நீங்கள் அவரை பார்க்குறீங்க. உங்கள் மாமா வந்து உன்னை வீக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. உங்கள் மாமா வந்தார் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். பட் உங்களை பொண்ணு கேட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியாது. அப்பாவை பார்க்க அவர் உங்கள் முடியை பிடிச்ச ஸ்மெல் பண்ணிட்டே எப்படி நீ புரியாமல் பார்க்குறேன்னா அவன்கிட்ட அம்மா எதுவும் சொல்லலையா? இல்லைப்பா. நான் சொல்கிறேன். உன் பெரிய மாமாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. இத்தனை வருஷமாக பார்க்காம இப்போ வந்திருக்கான். அவன் சாவறதுக்குள்ள அவன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இப்போ தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு உங்கள் முடியை பிடிச்ச ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி நடிக்கிக்கிட்டே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்க. உங்கள் மூஞ்சை பார்த்து சரி உனக்கு வியை பிடிக்கும் தானே? என்னப்பா இவ்வளோ நேரம் பேசினதும் காதல் விழலன்னு நினைக்கிறேன். சரி இப்போ போயிட்டு உன் அம்மாவை நான் எழுப்புவேன். அவள்கிட்ட வியை உனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறேன். நீங்கள் அவரே பார்க்குறீங்க. என்ன சொல்ல மாட்டியா? இல்லைப்பா, மாமா சொல்லிட்டாரு எனக்கு கல்யாணம் பண்ணி. இதுவே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குப்பா. இதில் நான் மாமா இல்லை, நான் அவரை அப்படி நினச்சி கூட பார்த்ததில்லப்பா. நான் அவன்கிட்ட எது சொல்லலையே. உன் அம்மாவை எழுப்பி நான் கூப்பிட்டு வருவேன். அவகிட்ட நீ வியை பிடிச்சிருக்கு சொன்னால் மட்டும் போதும். பா மாமாவை நான் அப்படி பார்த்ததே இல்லைப்பா. நான் இப்படி சொல்லலை. விய உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்படி சொல்ல நீங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து மண்டையில் ஏறிச்சா? நான் மாமாவை அப்படி பார்த்ததே இல்லைப்பா. இன்னும் நீ ஜமனை லவ் பண்ணுறியா? நீங்கள் ஒரு மாதிரி அவரே பார்க்குறீங்க. மேடம் இன்னும் ஜமனை மறக்கலையா? இல்லைப்பா அப்படி இல்லை. ஜமன் மாமாவை நான் அப்பயே மறந்துட்டேன்ப்பா. சரி வியை பிடிச்சிருக்குன்னு அம்மாட்ட போய் சொல்லு. ஒரு மாதிரி அவர் பார்க்க அவர் உங்கள் கையிலேருந்து உங்கள் கையை டச் பண்ணி ரப் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டே ஒழுங்கா வியை கல்யாணம் பண்ணிட்டு எங்கேருந்து முழுசாக போயிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கிய அப்படின்னு உங்கள் ஷோல்டர்லேருந்து அந்த கையை உங்கள் கழுத்தில் வந்து அப்படியே லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உன் அம்மாவை போட்டு தள்ளிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பயங்கரமாக அழுவுறீங்க. என்ன எத்தனை ஆன்சர் பண்ணு. அம்மாவை எழுப்பி கூப்பிட்டு வருவேன். அவகிட்ட நீ எனக்கு வியை பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். நீங்கள் அவரே பார்க்க அவர் உங்கள் கழுத்தை விட்டுட்டு உனக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று வியை கல்யாணம் பண்ணிட்டோம் என்கிட்ட இருந்து முழுசாக தப்பிச்சு அவன்கிட்ட போயிடணும்.
அப்படி இல்லையா என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்லயே இருக்கணும். எப்படி? இப்போ அப்படி பேசுறீங்க? நாங்கள் பொண்ணு தானேப்பா. யார் நீயா? நீ நீ என் பொண்ணு. அப்படி இருந்தா நான் உங்ககிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணவே மாட்டேன்ல. ஏன் உங்ககிட்ட வர பின்னாடி பிடி செவுத்துல ஒட்டிக்கிட்டீங்க. இப்போ அப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கவங்க உங்க அப்பாவே இல்ல, உங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட குழந்தை நீங்க. பிரித்தி ஐயா 2 பேரும் தான் அவரோட பசங்க. இப்படிதான் அவரு இவங்களை எப்பவுமே அபியூஸ் பண்ணுவாரு. நீங்க இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே சொன்னதே கிடையாது. உங்க அம்மா, தங்கச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயுமே சொன்னது கிடையாது. இவரு இப்பெல்லாம் உங்ககிட்ட பண்றத உங்களுக்கு கடுப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும். யார்ட்டையாவது சொல்லிட்டா எல்லாரும் உங்களை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். அதனால இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டயுமே ஓப்பன் அப் ஆனது இல்லை. நீங்கள் அமைதியாக அப்பாவை பார்க்க என்ன ஆன்சர் பண்ண. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டேங்கிறது போனேன்னு வச்சுக்கேன், உன் அம்மா உன் அக்கா தங்கச்சிங்கள எதுவும் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். எப்போவுமே அடித்து சண்டை போட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவல்ல, அது பண்ண மாட்டேன். ஏன்னா என் மைண்டுக்குள்ளே எப்போவுமே பணம் பணம் இது மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும். நீ கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்னு வச்சுக்கேன், உன் மாமா கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணம் வரும். ஸோ நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அப்படி இல்லைன்னு வையன், ஆப்ஷன் நம்பர் 2, உன் அம்மாவை போட்டு தள்ளிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்ககிட்ட வர என் போய் சவுத்தில் ஓட்டிக்கிட்டு சரிப்பா, சரி சரி சரி, அம்மாவை எழுப்பி கூட்டுவாங்க, நான் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். தட்ஸ் குட். வெயிட், அம்மா வருவா. நெக்ஸ்ட்டு அவர் அம்மாவை கூப்பிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் அம்மா கூட சொல்லியிருப்பீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவங்க கேட்டிருப்பாங்க, என்னடி திடீர்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. இல்லைம்மா எனக்கு அம்மாவை பிடிச்சிருக்கு அப்போ தான் சொல்லியிருப்பீங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு காலேஜ்குள்ளே உட்காந்துருக்க, வீகிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் வருது, பயந்து அட்டன் பண்ணுறீங்க. உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன் மாமா. சரி அப்படி சொல்லிட்டு அவன் கட் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட்டு ஜேகே திடீர்னு வந்து கல்யாணம் ஆக போதும் அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க கட்டுப்பில்லை. அங்கே பாரு, ரேங்காக இருந்தால் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். இல்லை மாமா, பெரிய மாமா வந்து வீட்டில் பேசிட்டு போயிருக்காரு, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட ரிங்க காட்டிட்டேன். அப்பா கழட்டி போட்டார் மாமா, ஒரு மாதிரி உடஞ்சிட்டான். அது அம்மா கையில் இருந்ததடி, நான் உனக்காக கொடுத்தேன். உனக்கு பொண்டாட்டி ரியா மறந்துட்டியா அப்படின்னு அவன் ரியா கிட்ட வரான். என்ன மன்னிச்சிரு மாமா. இங்கே பாரு, இங்கே இருக்கிறதுனால தானே உன் அப்பா எல்லாம் பண்ணுறான், நம்ம இருக்கிறது கிளம்பலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க தட்டி வரீங்க. ஒரு மாதிரி பார்க்குறான். சாரி. என்னடி சாரி? நான் ஜமன் மாமாவை கல்யாணம் அடிச்சிட்டான். சைலண்டாரு. சாரி மாமா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண. ஓ அப்பா அப்பா போனோம் 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 போனோன்னு சுற்றிட்டே இருப்பான் எனி டைம். ஏண்டி உங்கள் அப்பா பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சா? நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்க சொல்ல. எப்போதான் சின்னதா ஒரு கம்பெனி ரன் பண்ணிருக்கேன், அதனால என்கிட்ட அவ்வளோவா இல்லை. ஸோ டைரெக்டாக ஜம்மன் கிட்ட ஜவ்விடலாம் அப்படி பார்க்குறியா? ஒரு மாதிரி அவனே பார்க்குறீங்க. சொல்லுடி, நீ ஏன் மாமா அப்படி பேசுறது? ஏய் பின்ன அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு புருஷன்கிட்ட வந்து சொல்லிட்டு போத நிறுத்த. கையை அவன் மூஞ்சி முன்னாடி நீட்டி, என்னை நீ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிருந்த மாமா. இல்லை இல்லை, என்னை நீ இப்படி பேசுவேன்னு நினச்சி கூட நான் பார்க்கல, எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்புன்னு அப்படின்னு பேச வர ஜெகே, ஏய் என்னடி பேசிட்டு இருக்க, உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் முடிய பிடிச்ச உன்னை கல்யாணம் பண்ணிட்டாண்டி, நான் தாண்டி உன் புருஷன், என்கிட்ட வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, எந்த தைரியத்தில் சொல்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போடுறான், கத்துறான். உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வீயை பார்க்கத்தான் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ காலேஜ்லேருந்து வெளில வந்து வீக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க கேட்க, நீயும் அவன் நிற்கிற பேச சொல்கிறான். நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே நடந்தே போகிறீங்க, ஜமன் பின்னாடி உட்காந்துட்டே என்னடா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு அவன் பின்னாடி படுத்துருந்துருப்பான். எழுந்து உட்கார நீங்கள் டிரைவர் சீட் போயிட்டு விண்டோவை நாக் பண்ணி வீயை பார்க்குறீங்க. பின்னாடி உட்காந்துருக்க ஜமன் உங்களை பார்க்குறான். செம்ம கடுப்பாக இருக்கு. வி லைட்டாக விண்டோ கீழே இறக்கிட்டு உள்ள போவேன். இல்லைம்மாம்மா, இங்கே வா, உங்ககிட்ட பேசணும், இங்கே வா அப்படின்னு பின்னாடி டோர் ஓப்பன் பண்ண. அங்கே தான் ஜம்மன் இருப்பானே.
ஜெமினை பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்ட்டீங்க. அவன் பின்னாடி இருந்து கீழே இறங்குறான். ஜெமினை பார்த்துட்டே இருக்கீங்க. கீழே இறங்கி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். டி எங்கடா போற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி வந்து உட்காரு. ஒய்யன் தானடா. திரும்பி முறைக்கிறான். என்னடா ஆச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த? நான் ஆஃபீஸ் போறேன். சரி கேபு ஒன்றும் தேவையில்ல, நானே கிளம்புறேன். உங்களை அவன் பார்க்கவே இல்லை. நடந்து போற ஜெமினியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒயன் ஏறு. ம் மாமா அவ்வளோ தூரம் நடந்தே போயிடுமா? அவனாவது போகும்போது புக் பண்ணிப்பான். நீ உட்காரு. நான் வரேன்னு மாமாட்ட சொல்லலையா? இல்லை வயன், நான் மறந்துட்டேன். அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் எடுக்க போடலாம் அப்படிங்கிற ஒரு தோட்டில் இருந்தேன். அதான் அவனையும் அப்படியே கூட்டு போயிடலான்னு. சரி சொல்லிட்டு உள்ளே உட்காந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. மாமா இவ்வளோ கோமா போகுது. இப்போ பாரவன் அப்படி தான் இருக்கான். இதுக்கு முன்னாடிலாம் அவன் எப்படி இல்லை வயன், இப்போதான் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். உங்கள் காதலே விழுது. அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சரி போலாமா? ஏதோ பேசணும்னா அப்படி சொல்லிட்டு அவன் கார் டிரைவ் பண்ணி நிறைய உங்ககிட்ட பேசுறான். சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிறீங்க. ஒரு இடம் அந்த கார் ஸ்டாப் ஆகுது. திரும்பி உங்களை பார்த்த போலாமா? 2 பேரும் இறங்குறீங்க. ஹாய்வி. அவன் போயிட்டு அந்த பொண்ணு ஹக் பண்றான். நீங்க சைலண்டா இருக்கீங்க. திஸ் இஸ் வயன். நீங்க அந்த பொண்ணை பார்த்து லேட்டே ஸ்மைல் பண்ண வயன். ஜியா. ஹாய். அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்றா. ஜியா. வயன் நீ ரொம்ப அழகா இருக்க. அவ்வளோதான் போச்சு. பயம் வர ஆரம்பிக்குது. பதட்டப்படுறீங்க. பிகாஸ் இது போலலாம் அவங்க அப்பா தான் உங்களை சொல்லுவாரு. அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. பீ சொன்னா நான் நம்பவே இல்லை. உண்மையாவே நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்லிட்டு அவ வீய பார்த்த. மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா. இவ்வளோ விட்டாடா என்ன லவ் பண்ண அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. நீங்க அவங்க காதை மூடிட்டு நான் அழகாலாம் இல்லை நான் அழகா இல்லை அப்படின்னு நீங்க உங்க காதை மூடிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளவே. வீயும் ஜியாவும் உங்களை பார்க்க என்னாச்சு உங்ககிட்ட வரா. ஜியா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? 2 பேரும் உங்ககிட்ட வர. ஜியா உங்க ஷோல்டரை டச் பண்றா. பட் அது உங்களுக்கு பெருசா தெரியல. பி உங்க மேல கை வச்ச அடுத்த செகண்ட் பி கையை பிடிச்சு பேக்ல புஷ் பண்ணிடுறீங்க. அவனே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டான். என்ன தொடாதீங்க, நான் அழகா இல்லை அப்படின்னு பதட்டமா சொல்ல. வீக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கா. ஜியா வி என்னாச்சு? எனக்கு தெரியல. நீ ஓகேவா? உங்ககிட்ட வரா. அங்கே நில்லுங்க, என்கிட்ட வராதிங்க, என்ன தொடாதீங்க, நான் அழகாலாம் இல்லை. இந்த டைம் ஜியா சரி நீ அழகா இல்லை, என்னாச்சு உனக்கு அப்படின்னு உங்க கையை பிடிக்க சைலண்டா இருக்கீங்க. வி உங்ககிட்ட வந்தா மட்டும் தான் அப்படி பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுது. வி உங்களை பார்க்க. ஜியா என்னடா ஆச்சு? இல்லடி காருக்குள்ள பேசிட்டு வந்தேன், நல்லாதான் இருந்தா, என்னாச்சு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி வி உங்களே பார்த்துட்டு இருக்கான். வி காருக்குள்ள உங்க கையை பிடிக்காம உங்களை டச் பண்ணாம பேசியிருப்பான். இத்தனைக்கும் நீங்க நகது டூர்கிட்ட தள்ளி வந்து அப்படி உட்காந்துருப்பீங்க. நிறைய பேசியிருப்பான். என்னன்னா நான் ஜியா லவ் பண்றேன், அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்றாரு, எனக்கு என்னன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல வயன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. அப்பா கிட்ட என்னால போய் சொல்லவும் முடியாது, நோ சொல்லவும் முடியாது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் உன்னை வெளில வர சொன்னேன். இது வரைக்கும் நான் அப்பா சொல்லி எதுக்குமே நோ சொன்னதுன்னு கிடையாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வயன், ஒரு பொண்ணு லவ் பண்றேன், பட் பொண்ணை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேச அந்த டைம் சைலண்டா இருந்திருப்பீங்க. நீங்க உங்க கிட்ட வந்திருக்க மாட்டான், உங்களை டச் பண்ணியிருக்க மாட்டான் பெருசா. அதனால நீங்களும் கல்யாணம் தானே அம்மா பண்ணிக்கலாம் வி உங்களே பார்த்துருப்பா. அவங்க தான் 1 year டைம் கேட்டிருக்காங்க. 1 year வரைக்கும் தானே, பரவாயில்ல பண்ணிக்கலாம் வி, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு புரியுதா? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் வயன். பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு புரியல. மாமா இங்க பாருங்க, மாமாவை சமாளிக்கணும் தான் பெரிய மாமாவை அப்படி சொல்லிட்டு உங்க மைண்டுக்குள்ள உங்க அப்பா பேசினதெல்லாம் ஓடுது. உங்களுக்கு மட்டும் அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பா அம்மாவை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு 1 year மட்டும் அம்மா, நீங்க உங்க லவர் கூடயே போயிடலாம், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் 1 year வரைக்கும். பிகாஸ் ஜியா 1 year வரைக்கும் வீக்கிட்ட டைம் கேட்டிருக்கா. அந்த 1 year நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லி இருப்பீங்க. காருக்குள்ள அந்த டாக் தான் போயிருக்கோம். அப்பெல்லாம் நல்லா தான் பேசியிருந்திருப்பீங்க. பட் ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு வீக்கே புரியல. ஒரு மாதிரி நின்றுட்டு உங்களே பாக்குறா. காதை மூடிட்டு ஒரு மாதிரி அழகா தான் உங்களை காம் பண்றா. சரி அழகா ஒண்ணும் இல்லை வயன், அழகா இல்ல விடு,
அப்படிங்கிற மாதிரி கோம் பண்ற அவங்கள இந்த டைம் வீக்கு கிம் கிட்ட இருந்து கால் வருது. அவன் உங்க 2 பேரையும் பார்த்து வந்துட்டு போன் எடுத்துட்டு தனியா போறான். அப்பா கிட்ட பேசுறான். என்னோட அப்பா அம்மாவை மீட் பண்ணியா? இல்லப்பா துப்புற சீக்கிரம் போடா. ஒன்னும் 12 daysல 2 பேருக்கும் கல்யாணம், ஜுவல்ஸ் எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், ரோஸ் கிட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணணும். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து? இன்னும் ஆபீஸ்க்கும் வரல நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா கத்த வி உங்களை பார்த்துட்டே சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரான். வி தள்ளி நில்லு, உன்னை பார்த்தாதான் அப்பா இப்படி பண்றா. ஒரு நிமிஷம் இருச்சியா அப்படி சொல்லிட்டு வி உங்ககிட்ட வரான். என்கிட்ட வராதீங்க. ஓகே 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 பன் இங்க பாரு உங்க கையெல்லாம் ஷேக் ஆகுது. எனக்கு தொடாதீங்க. இல்ல தொடல. இங்க பாரு நான் மாமாண்டி. இங்க பாரு பென் பண்ணி உங்களை பாக்குறான். இங்க பாரு நத்தேயா என்னாச்சு உனக்கு? பென் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டே இருக்க நீயே பாக்குறீங்க. அடுத்த செகண்ட் அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. சரி சரி ஒண்ணும் இல்ல முதுக ரப் பண்றான். மாமா 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 நான் தான் ஒண்ணும் இல்ல ஏன் ரீசெண்டா பயந்துட்டேன் அப்படின்னு உங்க ஹெட்டை ரப் பண்ணி கொடுக்க உங்க வாயிலிருந்து கண்டினியூஸா மாமா 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 அது மட்டும்தான் வருது. சரி 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 ஒண்ணும் இல்ல ஜியா ஏதோ பயந்துட்டு இருக்கா போலடா. கொஞ்ச நேரம் நல்லாதான் பேசிட்டு இருந்தா பயந்துட்டா அப்படி சொல்லிட்டு உங்களை ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். ஒண்ணு இல்ல சொல்லிட்டே இருக்கான். ஜியா ஒண்ணும் இல்ல அல்லாத முதல்ல உங்க ஷோல்டர்ல கை வைக்கிறா. டக்குன்னு வீயை விட்டுட்டு சாரி மாமா. ஓகே நான் தெரியறேனா? என்னாச்சுன்னு கேட்கலாமா? என்கிட்ட சொல்லுவியா? அமைதியா இருக்கீங்க. சரி ஓகே வீட்டுக்கு போலாமா? நான் கிளம்புறேன். இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. நீங்க நடந்தே போறீங்க. வீ உங்களை பார்த்துட்டே இருக்கான். எங்க ரித்தி வீட்டுல இருக்கா. இந்த டைம் மொபைல்ல டெக்ஸ்ட் வருது. அந்த மொபைல் எடுக்கவே இல்லை. அகைன் வருது. ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குது. காதை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. ஃபோன் வரக்கூடாது. நீங்க இப்படி அழுதுட்டு இருக்க இந்த டைம் கால் வருது. அந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கா. போச்சு போச்சு அப்படின்னு எழுந்து கபோர்டுக்குள்ள போயிட்டு கபோர்டு லாக் பண்ணிட்டு பயந்து உள்ள உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்க. ஒரு டெக்ஸ்ட் வருது. ஃபோன் அட்டன் பண்ணலன்னு வையன் மேடம் தேடிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படி இருக்கு வேற வழி இல்லை. அட்டன் பண்றீங்க. என்னடி என் மேல இருக்க பயம் போயிடுச்சா? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? நான் தான் ஸ்டார்டிங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் யாரு எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு. எனக்கு நீ தான் வேணும். ஏன் இப்படி பண்றீங்க? எங்க இருக்கீங்க? ஃபோன் கால் ஏ எப்போ ஃபோன் பண்ணாலும் இப்படி அழுதுட்டே தான் இருப்பியா? வரலன்னு வச்சுக்கையா ஃபோட்டோ வீடியோ அப்படி என்கிட்ட நிறைய இருக்கு. லீக் பண்ணுருவேன். அப்படி சொல்ல அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஏதோ லெக்கு ஹிப்பு அந்த மாதிரி ஏதோ ஃபோட்டோ இருக்கு. இதெல்லாம் என்னோட கால் இல்லை, என்னோட ஹிப்பு இல்லை. நம்ப மாட்டேன், சொல்றது நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பேச ஒரு வீடியோ வருது. ஃபோன் கடன் பண்ணிட்டு நீ என்ன பண்ற? அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாரு. வீடியோவா? ப்ளே பண்ணி பாரு ரித்தி அப்படின்னு ஃபோன் கால் கட்டாக அந்த வீடியோ ப்ளே பண்ணுறீங்க. அதில் நீங்கள் இருக்கீங்க. ஏதோ ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கு. 1 by 1 உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுறீங்க. வாயில் கை வச்சுக்கிட்டீங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நியூடாக குளிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான் தீம்பி அழுதுட்டு இருக்கீங்க. ரிட்டன் கால் வருது. அட்டன் பண்ணி என்னதான் பிரச்சனை? உனக்கு என்னதான் வேணும்? எங்க இருக்க நீ? உன் வீட்டு வெளில தான் இருக்க. வெளில வா. என்னை விட்ட நான் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னேன். நீங்க ஒரு மாதிரி தயங்குறீங்க. இப்போ மட்டும் நீ வெளில வரலன்னு வச்சுக்குவேன், கண்டிப்பா உன் வீடியோவை லீக் பண்ணுருவேன் சொல்ல. அப்படிலாம் பண்ணிடாத. நான் வரேன் அப்படின்னு கபோர்ட்ல இருந்து கீழே இறங்கி வீட்டுல யாருமே இல்லை. வீட்டுல இருந்து வெளில வரீங்க. யாருன்னு தெரியல. இப்படிதான் அவங்கள ஒரு 1 week-ஆ மிரட்டிட்டு இருக்கான். அவங்க போட்டோ இருக்கு, உங்க நியூ வீடியோ இருக்கு அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்கான். அவனுக்கு உங்க கூட ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டுட்டு இருக்கான். ஒரு பயத்தோட வீட்டை விட்டு வெளில வர நீங்க ஜேகேவை பாக்குறீங்க. அவன் உங்களை பார்த்த உடனே உங்க கையை பிடிச்சி இழுத்து உங்க காம்பவுண்ட் சோர்ல லாக் பண்ணி ஸ்ரேயா எங்கடி அப்படின்னு உங்ககிட்ட கேட்க உங்களுக்கு இப்போ டவுட் எல்லாம் ஜேகே மேல வருது. பிகாஸ் ஒரு பர்சன் ஃபோன் பண்ணி வெளில வா அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா? வெளில வந்தா ஜேகே நிற்கிறான். அந்த பர்சன் ஜேகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜேகேவை பார்க்க ஜேகே ஃபுல் போதியில இருக்கான். கழுத்து பிடிச்சு அப்படியே லவ் பண்ணி உங்களை கிஸ் பண்றான்.
சைலண்டா நீங்க ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி உங்களை த்ரெட்டன் பண்றவங்க நீங்க வேணும் சம்திங் உங்ககிட்ட பேடா பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஜேகே உங்களை கிஸ் பண்றான், ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கான், உங்களை லாக் பண்ணி வச்சிருக்கான், நீங்க அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு உங்களை பேசி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி வீடியோ அனுப்பி தப்பா நடந்துக்கிறது எல்லாமே ஜேகே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு நீங்க ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க.